ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு 0.18% மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத் எதிர்பார்த்திருந்தேன். ஸோ அதுக்கு ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் நியூஸ் இருந்தது. பட் அந்த அளவுக்கு யூஎஸ் ஆயில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னா நேற்று க்ளோஸ், அதாவது நேற்று க்ளோஸ் யூஎஸ் ஆயிலில் $61.54. ஸோ இன்னைக்கு ஓப்பன் அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஒரு ஓப்பன் அண்ட் ஹை சேமாக இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓவர் நைட் மார்க்கெட்டும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு $0.28 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, க்ரூட் ஆயிலில் எந்த மாதிரி ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பேரலல் சேனல் மாதிரி தாங்க. அதாவது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு ஒரு 2 நாளாகவே. அதாவது ஃப்ரைடே அண்ட் மண்டே 2 நாளாகவே பார்த்தீங்கன்னா 5385க்கும் 5510. ஸோ நேற்று ஈவினிங் வீடியோவில் கொடுத்த சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 5385 to 5470 வரைக்கும் கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணணும்னு நினச்சா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடக்கலை. ஓகே, ஸோ இன்னைக்கும் ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா பேரலல் சேனலில் ரன் ஆகிறப்ப ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம போயிட்டா பிரச்சனை கிடையாது. ஸோ பிரேக் அவுட்டுங்கிறது இப்போதைக்கு இன்னைக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால நான் இன்னைக்கு அகைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த பேரலல் சேனல் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ சப்போர்ட் ஜோன் 5385, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 5510. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் அகைன் வந்தால் ஸோ நமக்கு பை எடுக்கலாம். அகைன் இந்த இடம் வந்தால் டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் மட்டும் ஒரு எண்ட் டு எண்ட் டார்கெட் வச்சு ஸோ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5385 வந்தால் ஸோ இதோட டார்கெட் இந்த எண்டு 5510. ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்தது அப்படின்னா இந்த எண்டு 5385. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு எந்த சைடு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? இப்போதைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நியூஸஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவு நியூஸஸ் எல்லாம் இன்னும் எதுவுமே வரல. ஸோ பிரேக் அவுட்டுங்கிறது இன்னைக்கு கொஸ்டின் மார்க் தான். இப்போதைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. மேபி ஈவினிங் டைம்ல ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆகுதுன்னா ஸோ நான் ஈவினிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கேண்டலே நமக்கு நல்ல ஒரு பையிங் கேண்டல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 280 வரைக்கும் வரும் அப்படின்னு. பட் 288க்கு இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 பாயிண்ட்ஸ் பக்கம் க்ரோத் கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 310.6. நமக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான் நடக்கும் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். மேபி ஒரு 300 சம்திங்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தால் 300 to 310 வரைக்கும் இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ 310.6 வந்ததுக்கு அப்புறம் தான் செல்லிங் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த செல்லிங் அகைன் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட் 310.6. ஓகே, நெக்ஸ்ட் கோல்டு பார்க்கலாம். கோல்டு சப்போர்ட் ஜோன் இப்போ நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4005ங்கிறது சப்போர்ட் ஜோன் தான். மேக்ஸிமம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிடும். ஏன்னா லாஸ்ட் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். ஸோ நேற்று தான் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஹேமர் கேண்டலோட லோ தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனாக எடுத்துருக்கேன். எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் வரைக்குமாச்சும் வந்துடும். ஸோ ஒரு $50 to $60 பக்கம் இன்னைக்கு கோல்டு அப்சைடு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு கோல்டு எக்ஸ்பைரி அப்படிங்கிறத ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ கோல்டு எக்ஸ்பைரியாக இருந்தால் கூட நமக்கு ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் காப்பர். காப்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று சொல்லியிருந்தா நல்ல ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் அண்ட் லோ சேமா கிரியேட் பண்ணி நமக்கு 1010 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காப்பரை பொறுத்த வரைக்கும் 1026 வரைக்கும் இருக்கு. இன்னொரு 16 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் காப்பரில் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட்டுங்கிறது டவுட் தான். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ட்ரேடை பார்த்துட்டு தான் அதோட டைரக்ஷன் முடிவு பண்ண முடியும்.
இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அந்தரத்தில் தான் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பை எடுத்த கேண்டில் ஒரு அந்தரத்தில் வந்து போயிட்டு இருக்கு. எந்த பக்கம் வேணால் திரும்பலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸை வச்சு ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.